பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் அப்போஸ்தலரான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் அது முதல் 6 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பவுல் எழுதிய நீளமான அதிக வேத சாஸ்திரங்கள் கொண்ட மிகவும் முக்கியமான ஒரு நிருபம் ரோமர் நிருபம் ஆகும். புதிய ஏற்பாட்டில் உள்ள அவருடைய 13 புத்தகங்களில் முதலாவதாக இதை வைத்திருக்கக்கூடும். பிரஜாதியாரின் உலகத்துக்கு தாம் மேற்கொண்ட அப்போஸ்தல பிரயாணத்தை தொடர்புபடுத்தி ரோமர் நிருபத்தை பவுல் எழுதினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ரோம சபையிலே இங்கே உள்ள விசுவாசிகள் பாவத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டு தேவனிடத்தில் கொண்டு வரப்பட்டு உலகத்திற்கென்று பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் என்பதை இங்கே பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அது பிரசனாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களுமாக அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்குத்தான் இந்த நிருபத்தை அவர் எழுதி தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டார். ரோமாபுரிக்கு செல்ல உள்ள பவுலின் விருப்பத்தை இங்கு தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். பாவத்தின் காரணமாக மனித இனத்தின் மீது தேவனுடைய கோபம் வெளிப்படுத்துகிறதையும் இங்கே நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இங்கே அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவில்ல மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், பிராணிகள் இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுகிறதை கண்டித்து அவர் அங்கே எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி நாம் வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். 2வது அதிகாரத்திலே தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது குறித்து பார்த்து, மற்றவர்களை குற்றவாளிகளாகி தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களுக்கு குறித்து சொல்ல தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்று சொல்லி மற்றவர்களை ஒரு நாளும் குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. குற்றவாளியை தீர்க்கிறவர் தேவன் ஒருவரே என்பதை வேத புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. இங்கேயும் 2வது அதிகாரத்திலும் பவுல் அப்போஸ்தலர் அதை குறிப்பிட்டு எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார் என்பதை தாங்கே தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து யூதர்களும் நியாயப்பிரமாணமும் என்ற அந்த பகுதி, அந்த காரியங்களை அவர் சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் தாமே நமக்கு நியாயப்பிரமாணத்தை தந்திருந்தாலும் கிருபையின் பிரமாணங்களிலே அவர் நம்மை நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்று வகையிருக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரங்கள் உள்ளவருக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவர்களாகவும் எண்ணுகிறாயே என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிட்டு எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். 3வது அதிகாரத்தில் தேவனுடைய உண்மை தன்மையை அவர் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். நான் மனுஷர் பிரகாரமாக பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதியாக இருக்கிறார் என்று சொல்லலாமோ? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி என்று ஆண்டவன் அங்கே அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துவதை குறித்து பார்க்கிறோம். தேவன் முன்னதாக ஒருவனும் நீதிமான் அல்ல. அவரே தமது இரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமானாக்குகிறவர். விசுவாசத்தின் மூலமாக நீதி வெளிப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக மாறினார்கள். இலவசமாய் கிருபையினாலேயே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறதை குறித்தும் பார்க்கிறோம்.
தொடர்ந்து 4வது அதிகாரத்திலே ஆபிரகாம் கிரிகளினால் அல்ல விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்பதை இங்கே அப்போஸ்தலர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு, விசுவாசத்தினால் அவன் பலவீனனாக இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரோளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். தொடர்ந்து 5வது அதிகாரத்திலே சமாதானமும் சந்தோஷமும் கொடுக்கப்படுகிறதை குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 6வது அதிகாரத்திலும் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் எப்படி பிழைத்திருப்பது என்பதை அப்போஸ்தலர் விளக்குகிறார். நீதிக்கு அடிமைகளாகும்படி நம்மை அழைக்கிறார். இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்புக்கொடுப்போம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வார்கள். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.